இப்ப நம்முடைய கனிகள் யாருக்கு சொந்தமா இருக்கணும் அப்படின்னா, யாருக்கு சொந்தமா இருக்கணும்? என் வாழ்வு, என்னுடைய முழுமையும் ஆண்டவருக்கு மாத்திரம் சொந்தமாய், அதுக்காக தான் அவரே பூமிக்கு இறங்கி வந்தார். இது ஏன் தோட்டம், இதனுடைய பலன் எனக்கு மாத்திரமே வேணும், இது எனக்கு மாத்திரமே சொந்தம்னு சொல்லிதான் ஆண்டவர் இந்த பூமியை தேடி வந்தார். ஆனா அதை நாம உணராம இருக்க கூடாது. அல்லேலூயா. என்னை தேடி வந்தார்னா, தேடி வந்த பிறகும் நான் தள்ளி போறதுக்காக இல்ல, அவரை நெருங்கி வருவதற்காக. அப்போ வருஷம் நான் கொண்டாடிட்டோம், இன்னும் ஆண்டவர்கிட்ட தூரம் போயிட்டே இருக்கிறேன்னா அவர் வருகையை கொண்டாடி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை சிந்திக்கிற நான், அவருடைய கிறிஸ்துமஸை கொண்டாடுற நான், எதுக்காக வந்தார் என்பதை உணர்ந்து நான் நெருங்கணும்னு தானே வந்தாரு. அடுத்த கிறிஸ்துமஸை ஆண்டவருக்கு இன்னும் நான் சிறப்பாக்கணும்னு யோசிக்கணும். அல்லேலூயா. இந்த ஆண்டு இன்னும் கர்த்தர் அதிகமாய் தேட போறேன், இன்னும் ஆண்டவரை நெருங்க போறேன், அவர் இன்னும் இதில் பிரியப்பட